ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்யா ஹேர். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நான் கோல்டு வீடியோ போடும் போதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்குங்க, புதுசாக என்ன கோல்டு ஸ்கீம் இருக்குது, எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரீசெண்டாக நான் லலிதா ஜுவல்லர்ஸில் கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் ரீசெண்டாக லலிதா ஜுவல்லர்ஸ் போகும்போது அங்கே கரண்ட்டாக என்ன ஸ்கீம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, அது நம்மளுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே. ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபர்தர் வாட்ச் திஸ் வீடியோ, எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்வுட் கெட்டிங் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஜென்ரலி வந்து கோல்ட் ஸ்கீம்ஸ் பார்க்கும்போது ஜிஆர்டி, ஜாயலுக்கஸ், ஜோசலுக்கஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ஃப்ளெக்ஸி கோல்ட் பிளான் வந்து இருக்கும். 10 months or 11 months or 12 months வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணிங்கன்னா அது முடிஞ்சு போன அந்த டேட்க்கு வந்து எவ்வளோ அன்னைக்கான ரேட் எவ்வளோ இருக்குதோ கோல்டு ரேட்டு, அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து நீங்கள் எத்தனை கிராம்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியுமோ அந்த சிட் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ். இதுதான் வந்து ஜென்ரலி ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு கோல்டு ஸ்கீம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜிஆர்டியில் ஒரு நல்ல கோல்டு ஸ்கீம் வந்து போயிட்டு இருந்தது. அமௌண்ட் அடிஷன் இல்லாமல் வந்து கோல்டு அடிஷன், கோல்டு வேல்யூ அடிஷன் வந்து இருந்தது, அந்த ஸ்கீம் வந்து இருந்தது. ஸோ 10 months or 11 months நீங்கள் பே பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5,000 எவ்ரி மந்த் பே பண்ணுறேன்னா 5,000க்கு வந்து சே லைக் 0.8 கிராம் வந்து நம்மளுக்கு கோல்டு வந்து அக்யூமுலேட் ஆகுது. அந்த 0.8 கிராம் வந்து நம்ம வேலெட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து மந்த்லி நம்ம பே பண்ணுற டேட்க்கு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னமோ அத்தனை கிராம்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு ஸ்கீம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கோல்டு வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கோ அந்த கோல்டு வந்து நீங்கள் வந்து வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து 18% ஆஃப் மேலே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து கொஞ்ச நாள் வந்து போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கீம் ஜிஆர்டியில் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ லலிதா ஜுவல்லர்ஸில் வந்து அவைலபிள் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி மந்த் வந்து 8,000 பே பண்ணுறீங்கன்னா, என்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்குதோ அன்னைக்கு ஒரு 7,500 கிராம் ரேட் இருக்கும்போது நீங்கள் 8,000 பே பண்ணீங்கன்னா 1.01 கிராம் அந்த மாதிரி வந்து உங்களோட வேலெட்டில் எவ்ரி மந்த் வந்து ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் வந்து என்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்குதோ அந்த மந்த்தில் வந்து என்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாக இருக்குதோ பார்த்து வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து பே பண்ணிக்கலாம். அன்னைக்கான அந்த வேல்யூ, அந்த வெயிட் வந்து உங்களோட வேலெட்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ 11 months கழிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஆட் பண்ணி அக்யூமுலேட் ஆன அந்த கோல்டு வந்து அத்தனை கிராம்ஸ் வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் ஃபார் 18% ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல கோல்டு பிளானுங்க. இது வந்து ஜிஆர்டியில் எடுத்தப்போ வந்து நிறைய பேர் வந்து ரெக்ரெட் பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கூட வந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருந்தேன், ஏன் இந்த ஸ்கீம் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இது லலிதா ஜுவல்லர்ஸில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு நியர்பை ஸ்டோர்ஸ் வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் இருந்து அங்கே போய் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் தென் தெர் இஸ் ஒன் மோர் ஸ்கீம், the second scheme which is again running in Lalita Jewellers. இது வந்து அந்த ஷாப்ல இருக்கிற பர்சன், அந்த சேல்ஸ் பர்சன் வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே உங்ககிட்ட ஒரு 1 lakh இருக்குன்னா அந்த 1 lakh வந்து நீங்க இன்னைக்கு டிபாசிட் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து 8,000 கிராம், ஸோ 7,098 சம்திங். ஸோ அந்த இன்னைக்கு அந்த 1 lakh வந்து நீங்க டிபாசிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கான கோல்டு ரேட் என்னமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எத்தனை கிராம்ஸ் வருமோ அதை வந்து நம்ம வேலெட்டில் லாக் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் 10 or 12 months, ஐ திங்க் 11 months கழிச்சு அந்த கோல்டு எவ்வளோ இன்னைக்கு லாக் பண்ணாங்களோ அத்தனை கிராம்ஸ் கோல்டு வந்து வித்தவுட் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா வந்து ஆப்வியஸ்லி கோல்டு ரேட் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இப்போதுக்கும் எங்கேயோ இருக்குது கோல்டு ரேட் ப்ரைஸு. ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து மந்த்லி கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்கீம் முடியும் போது நீங்கள் கட்டினப்போ நீங்கள் வாங்குறப்போ கோல்ட் ப்ரைஸ் ஃபார் அ கிராம் வந்து சிக்னிஃபிகண்ட் வேரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அந்த பிளானை விட இந்த பிளான் வந்து ரொம்ப பெனிஃபிட்டபுளாக எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்ககிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கான கோல்டு ரேட்க்கு வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு 11 months கழிச்சு வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் சார்ஜஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜுவல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த ஜுவல் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பிளான். பட் என்ன வந்து நம்ம கிட்ட அந்த லம்சம் அமௌண்ட் வந்து இன்னைக்கு வந்து இருந்துச்சுன்னா வந்து இது ரொம்ப பெட்டரான பிளான். மூணாவது இன்னொரு பிளான் என்னன்னா வந்து உங்ககிட்ட ஒரு பழைய கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பழைய கோல்டு எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்து புது கோல்டை வாங்கிக்கணும்னு நினச்சோன்னா
இன்றைக்கி நம்ம போய் அது பண்ணோன்னா என்ன ஆகும், மேலே வந்து மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு 10 கிராம்ஸ் பழைய கோல்டு இருக்குன்னா அந்த 10 கிராம்ஸ் வந்து லலிதா ஜுவல்லர்ஸில் கொடுத்தோன்னா அது இன்னைக்கான கோல்டு ரேட்டுக்கு வந்து லாக் பண்ணி வச்சுப்பாங்க. 10 கிராம்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு 11 மந்த்ஸ் கழிச்சு அந்த நீங்கள் கொடுத்த 10 கிராம்ஸ்க்கு வந்து வித்தவுட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் வேஸ்டேஜ் வந்து நீங்கள் புது கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபார் 18% ஆஃபர். ஐ மீன் மேக்கிங் சார்ஜ் வந்து 18% இருந்துச்சுன்னா வந்து அதை வந்து கம்ப்ளீட் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பிளான் தான் வந்து ரீசெண்டாக அந்த சேல்ஸ் பர்சன் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஏதாச்சும் லலிதா ஜுவல்லர்ஸ் ஸ்டோரில் போய் கேட்டு வந்து நல்லா வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நான் வந்து எவ்ரி இயர் ஒரு கோல்ட் செட் வந்து பே பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இயர் ஐ ஹவ் டிசைடட் நாட் டு பே கோல்ட் செட். நான் எல்லா கோல்ட் செட்டும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், எந்த கோல்ட் செட்டும் இல்லை. இந்த கோல்ட் ரேட் ப்ரைஸஸ் டே ஆன் டே வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து கோல்டு ஸ்கீம் வந்து எனக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நான் முன்னாடி வந்து வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், லாஸ்ட் இயர் நான் போட்டிருந்த கோல்ட் ஸ்கீமே வந்து எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நான் போடும்போது ஒரு கோல்ட் ரேட் இருந்துச்சு, நான் வாங்கும்போது ஒரு கோல்ட் ரேட் இருந்துச்சு, அதுக்கு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதில் எனக்கு பெரிய லாஸ், எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை அப்படின்னு வந்து நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போவும் சொல்கிறேன். இப்போ இருக்கிற கோல்ட் ரேட்ஸ் படி எனக்கு வந்து ஸ்கீம் பே பண்ணுறது எனக்கு விருப்பமே இல்லைங்க. என்னால் முடிஞ்சால் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா அது கொடுத்துட்டு இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதோ அதில் வாங்கிக்கிறது தான் எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுது. நீங்கள் மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணுறீங்க ஆப்வியஸ்லி இல்லைன்னு சொல்ல, பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ஆர்னமெண்ட்ஸ் வந்து எது மேக்கிங் சார்ஜ் கம்மியாக இருக்குது, எது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குதோ அதை பார்த்து இன்னைக்கான கோல்ட் ரேட்டுக்கு வந்து பிக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 10 மந்த்ஸ் கழிச்சு வந்து 1 கிராம் கோல்ட் ரேட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000-1500 வேரியேஷன் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ்ன்னு எனக்கு வந்து பர்சனலி வந்து எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் எந்த சிட்லையும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து ஜாய்லுக்கஸில் மார்ச் 31 வரைக்கும் கோல்டு வேஸ்டேஜ் மேலே வந்து 50% ஃப்ளாட் ஆஃப் வந்து கொடுக்குறாங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் 2-3 தடவை வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த ஆஃபர்ஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் பர்சனலி. லாஸ்ட் இயர் வந்து 2 தடவை வந்து அந்த ஆஃபர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் எண்ட் அப்போ மார்ச் 31 வரைக்கும் ஒரு ஆஃபர் வந்து ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜூனில் வந்து ஒரு வாட்டி அந்த ஆஃபர் வந்து விட்டுருந்தாங்க. அந்த 2 தடவையும் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஆஃபருங்க. பட் நீங்கள் வந்து பெரிய பெரிய நிறைய மேக்கிங் சார்ஜஸ் இருக்கிற ஆர்னமெண்ட்டாக இல்லாமல் ஒரு சிம்பிளான ஆர்னமெண்ட் ஒரு 10%, 11% மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும்போது அந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் பிக் பண்ணிக்கிட்டு அதில் ஃப்ளாட் 50% ஆஃபர் அப்படின்னா வந்து இது உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஆஃபர் தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்கீம் போட விருப்பம் இல்லை, ஏன்னா கோல்ட் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வந்து வாங்கிக்க பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆஃபர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து நீங்கள் கோல்டை பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஆஃபர். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தானே, காயின்ஸ் வாங்கிக்கலாம், பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா வந்து காயின்ஸ் பிஸ்கெட்ஸ்க்கு வந்து நீங்கள் நாளைக்கு வந்து அது பேங்க்கில் பிளட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த தடவை வந்து இந்த ஜாய்லுக்கஸ் 50% ஆஃபரில் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கல. எனக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தனால இந்த தடவை வந்து நான் அது வந்து வாங்கலை. பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு வேணும், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாய்லுக்கஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.